மாலை சீரியல்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இப்போ வீட்ல உள்ள மொத்த வேலையுமே இங்க ரோகிணி இழுத்து போட்டுக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்த ஸ்ருதி இருந்துட்டு, "என்ன ரோகிணி இது ரொம்ப அதிசயமா இருக்கு. நீங்க எப்பவுமே இந்த வீட்ல ஒரு வேலை கூட செஞ்சதை நான் பார்த்ததே கிடையாது. இன்னைக்கு எல்லா வேலையுமே பார்க்குறீங்க" அப்படின்னு சொல்லிட்டு உடனே ரோகிணி இருந்துட்டு, "மீனா வீட்ல இல்ல. வேற யார் இந்த வேலையெல்லாம் பார்ப்பாங்க? ஆன்ட்டி, அங்கிள் எல்லாருமே பசியோட இருப்பாங்கல்ல. அது மட்டும் இல்லாம டீ, காஃபி கூட நான் கொண்டு போய் குடுத்துட்டேன். வாங்க ஸ்ருதி நீங்க குடிப்பீங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ரோகிணி குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ருதியுமே வாங்கி குடிக்கிறாங்க. சூப்பராக இருக்குது ரோகிணி, பரவாயில்லையே நல்லா டீ கூட போட கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம விஜயா இருந்துட்டு, "ஏங்க பார்த்தீங்களாங்கங்க என் மருமக ரோகிணி எவ்வளோ க்ளீனாக அழகாக வேலை பார்க்குறான்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ள எல்லாருக்குமே சமைச்சு வச்சுருக்காங்கங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ரோகிணி எனக்கு ஸ்பெஷலாக காஃபி கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதை குடிச்சிட்டு எனக்கு ஒரு மாதிரி அப்படியே எங்கேயோ வானத்தில் பறக்கிற மாதிரி இருந்ததுங்க. அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்தது. ரொம்பவே சூப்பராக சுகமாக இருந்துச்சுங்க அந்த காஃபி குடிக்கிறப்போ" அப்படின்னு சொல்லிட்டு உடனே அண்ணாமலை சைலண்ட்டாகவே இருக்கிறாங்க. இப்போது இங்கே முத்து வராங்க. இங்கே ரோகிணி கூட்டி பெருக்கிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இங்கே முத்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. "என்னம்மா உன் மருமக பார்லரம்மா மீனா திரும்பவும் இந்த வீட்டுக்கு வரவே கூடாதுன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டாங்களா என்ன? மொத்த வேலையும் கட கட கடகடன்னு செஞ்சு முடிச்சுட்டாங்க போல" அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்து சொல்லவும் உடனே இங்க விஜயாவோ, "டேய் உன் பொண்டாட்டி பூ கட்டுறவ செஞ்ச வேலையெல்லாம் வேலையாடா? என் மருமக காஃபி போட்டிருக்கா, போய் குடிச்சு பாரு எப்படி அமிர்தம் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு" அப்படின்னு சொல்லவும், "ஓஹோ அமிர்தம் மாதிரி இருக்கா" அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம முத்துவுமே யோசிக்கிறாங்க. என்ன இந்த பார்லர் அம்மா மீனா வீட்டில் எப்பயாவது இல்லை அப்படின்னாலுமே ஒரு வேலை கூட செய்ய மாட்டா. ஆனால் இப்போ எல்லா வேலையும் இழுத்து போட்டுக்கிட்டு செய்கிறா. அது மட்டும் இல்லாமல் ஒரு கொஞ்ச நாளாகவே மீனா என்ன செஞ்சாலுமே அதுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசிக்கிட்டு இருந்தா. மனோஜ் ஏதாவது மீனாவை சொன்னாலுமே, "மனோஜ் இப்படியெல்லாம் பேசாதன்னு" சொல்லி வேற சொல்லுது இந்த பார்லர் அம்மா. என்ன இதெல்லாம் நடைமுறைக்கு ஒத்து வராதே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்து பயங்கரமாக யோசனையில் இருக்காங்க. இப்போ அண்ணாமலை இருந்துட்டு, "டே முத்து எங்கடா போயிட்டு வர? மீனாவை பார்த்து பேசிட்டு வந்தியா இல்லையாடா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "அப்பா நான் தப்பே பண்ணலப்பா. தப்பு பண்ணாமே அவ என்னை திட்டினா. அதனால தான் பண்ணாத தப்புக்கு நான் ஏன் திட்டு வாங்கிக்கணும் அப்படின்றதுக்காக அவள் திட்டினதுனால தான் நான் போய் குடித்தேன். மற்றபடி என் மேலே எந்த தப்புமே இல்லைப்பா. அப்பா அவ என்னாலலாம் இந்த வீட்டை விட்டு போகலப்பா. இங்க அவளால் இருக்க முடியல. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஊருக்கு போயிட்டு வந்ததுலேருந்தே மீனா ஒரு மாதிரியாகவே இருந்தா. அவள் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆ, அதே மாதிரி நம்ம கிட்ட சொல்ல முடியாத ஒரு விஷயம் அவ மனசுக்குள்ளே இருக்குப்பா. நான் கண்டிப்பாக அவள் இந்த வீட்டை விட்டு போகிறதுக்கு காரணம் நான் கிடையவே கிடையாதுப்பா. ஏதோ ஒன்று இருக்குது. அதை நான் கண்டுபிடிக்கிறேன்ப்பா. கண்டுபிடிக்கிறேன் சீக்கிரமாகவே, கூடிய சீக்கிரமே கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ரோகிணிக்கு ரொம்பவே பதட்டமாக இருக்குது. என்ன இந்த முத்து மீனா மனசில் அது இருக்குது இது இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சிலே இருக்கான். இவனுக்கெல்லாம் வேறு வேலையே இல்லை. எப்படியாவது நம்மளை மாட்டி விடணும். இதான் இவனோட பொழப்பே போல அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ரோகிணியும் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அண்ணாமலை இருந்துட்டு, "டே முத்து தப்பு உன்னுடையது. அப்படியே மீனா உன்னை திட்டியிருந்தாலுமே நீ இல்லைன்னு சொல்லிட்டு அவகிட்ட எடுத்து சொல்லியிருக்கணும். அப்படி சொல்லாமல் நீ பாட்டுக்கு போய் குடிச்சிட்டு வந்தது உன்னுடைய தப்பு தான்டா. போயிட்டு மீனாவை பேசி சமாதானம் செஞ்சு கூட்டிகிட்டு வா முத்து" அப்படின்னு சொல்கிறாங்க. "அப்பா அதெல்லாம் என்னால் முடியாதுப்பா. அவள் தான் திமிர் எடுத்து போய் வந்தால, அவளே திரும்ப வரட்டும்" அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே விஜயா இருந்துட்டு, "ஏங்க அதான் அந்த பூ கட்டுறவ போயிட்டால, திரும்ப எதுக்காக அவள் காலில் கையில் விழுந்து கூட்டிகிட்டு வரணும்? ஒன்றும் வேண்டாம். அதான் ரோகிணி எல்லா வேலையுமே செய்கிறாள்ல, எதுக்காக அவலாம்" அப்படின்னு சொல்லிட்டு உடனே ரோகிணி முந்திரி கட்டை மாதிரி முந்திக்கிட்டு ஓடி வராங்க. "ஆமாம் அங்கிள், மீனா ஏதோ ஒரு கஷ்டத்தில் அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. முத்து கூட ஒன்று சேர்ந்து வாழ்கிறதுக்கே அவங்களுக்கு பிடிக்கல" அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அண்ணாமலை இருந்துட்டு, "என்னம்மா ரோகிணி பேசுகிற? அதுக்காக முத்து கடைசி வரைக்கும் தனியாகவே இருக்கணும்னு நினைக்கிறியா? முத்து ஒன்றும் அவ்வளோ கெட்டவன் கிடையாது. ஏதோ ஒரு கோவத்தில் மீனா வீட்டில் இருந்து போயிட்டா. அதுக்காக அவளை அப்படியே விட்டுற முடியுமா என்ன?" "ஐயோ அங்கிள் நான் அப்படியெல்லாம் சொல்ல வரல அங்கிள். கொஞ்ச நாளைக்கு மீனா தனியாக இருக்கட்டுமே அவங்க அம்மா வீட்டில். கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்பாங்கல்ல அவங்க, இருக்கட்டும்" அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது முத்து யோசிக்கிறாங்க. என்ன இந்த பார்லர் அம்மாவோட பேச்சே சரியில்லையே. மீனா இந்த வீட்டுக்குள்ளே வரவே கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அப்போது மீனா கிட்டே ஏதாவது ரகசியம் இருக்குமோ, ரோகிணியை பற்றின ரகசியம் அப்படின்னு சொல்லிட்டும் யோசிக்கிறாங்க. அப்படி என்ன ரகசியம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பல யோசனை. உடனே இங்கே ரோகிணியை பார்க்குறாங்க. ரோகிணி முத்துவை குறுகுறுன்னு பார்க்குறாங்க. என்ன
இந்த முத்து நம்மளை பார்க்குறான், எதுக்காக இப்படி பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. ஒரு மாதிரி அவங்க கண்ணிலே பயம் தெரியுது. நம்ம முத்துக்குமே ஒரு விஷயம் புரியுது. ஏதோ ஒரு விஷயம் ரோகிணி, அதாவது பார்லர் அம்மாவை பற்றின விஷயம் மீனாவுக்கு தெரிஞ்சிருக்கு. அதை சொல்ல முடியாமல் அவள் தவிச்சுக்கிட்டு இருக்கா. அதனால தான் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த ரோகிணியுமே திருட்டு முழிக்குது. ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. சரி, நம்ம மீனாவை பார்த்து பேசி என்ன ஏதுன்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும். அவள் சொல்லலை அப்படின்னாலுமே எப்படியாவது அவள் மனசை மாற்றி அவள் மனசுக்குள்ளே இருக்கிற விஷயத்த வெளிக்கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து நினைக்கிறாங்க. இப்போது நம்ம அண்ணாமலை கிட்ட, அப்பா நீங்கள் சொன்னதான்ப்பா கரெக்டு, தப்பு யார் மேலே வேணாலும் இருந்துட்டு போகட்டும், என்னமோ தப்பு நடந்துடுச்சு, மீனா ரொம்ப நாளைக்கு அவங்க அம்மா வீட்டிலலாம் இருக்கக்கூடாதுப்பா, நான் இப்போவே பேசி கூட்டிகிட்டு வரேன், இன்றைக்கே கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ரோகிணி மரண பயத்தில் இருக்காங்க. அப்படியே படப்படங்குது, நெஞ்செல்லாம் ஒரு மாதிரி ஹார்ட் பீட்டெல்லாம் ஃபாஸ்ட்டாக துடிக்க ஆரம்பிச்சிடுது. என்ன இந்த முத்து விடவே மாட்டான் போல. இந்த மீனா கொஞ்ச நாளைக்கு வீட்டில் இல்லாமல் இருந்தால் கொஞ்சம் நம்ம ரிலாக்ஸாக நிம்மதியாக இருக்கலாம்னு நினச்சோம். ஆனால் இந்த முத்து அதுக்கு இடம் கொடுக்கவே மாட்டேன்றான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக மனசுக்குள்ளே யோசிக்கிறாங்க. பயங்கர பதட்டப்படுறாங்க. இதை எல்லாத்தையுமே நம்ம முத்து கவனிக்கிறாங்க. இருக்கு பார்லரம்மா, என்ன விஷயம்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து இந்த ரோகிணியை முறைச்சிக்கிட்டே வீட்டிலேருந்து வெளியே போகிறாங்க. இப்போது நம்ம மனோஜ் இருந்துட்டு, ரோகிணி எவ்வளோ நேரம் தான் வீட்டு வேலையவே பார்த்துக்கிட்டு இருப்பேன், நம்ம எப்போ ஷோரூம் போகிறது, அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய ஆர்டர் வேறு வந்திருக்கு, அதை நல்லபடியாக முடிச்சு கொடுத்தா தானே நெக்ஸ்ட் நமக்கு அந்த ஆஃபீஸ்லேருந்தே நமக்கு ஆர்டர் கிடைக்கும், அப்போ தானே நம்ம மென்மேலும் உயர முடியும். இப்போது நீ வீட்டு வேலையை எடுத்து செஞ்சுக்கிட்டு இருந்தா அப்படின்னா நம்ம எப்படி ஷோரூமில் உள்ள வேலையெல்லாம் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்லவும், உடனே இங்கே விஜயா இருந்துட்டு, டே மனோஜ், வீட்டில் உள்ள வேலையெல்லாம் செஞ்சுட்டு மெதுவாக ரோகிணி வரட்டும், நீ ஆஃபீஸ்க்கு போ அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா எப்படிம்மா ரோகிணி இல்லாமல் தனியாக நான் ஆஃபீஸும் ஒன்று வச்சு நான் ஆரம்பிச்சிருக்கேன், இன்டர்வியூ வேறு போய்கிட்டு இருக்கு, ஷோரூமெல்லாம் யார் பார்த்துப்பா, ரோகிணி ஷோரூமில் இருந்தால் கூட நான் ஆஃபீஸெல்லாம் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, டேய் போயிட்டு ஏதோ ஒன்று பண்ணி ஆஃபீஸில் உள்ளவங்களவே பார்க்க சொல்லுடா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்போது வீட்டில் நிறைய வேலை. இப்போது நம்ம விஜயா இருந்துட்டு அவங்க ரூமில் உள்ள மொத்த துணியையும் எடுத்துகிட்டு வந்து போடுறாங்க. இதை பார்த்த ரோகிணிக்கு கண்ணே பிதுங்கி போயிடுது. என்ன ஆன்ட்டி இம்புட்டு துணியை எடுத்துகிட்டு வந்து போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம ரோகிணி திருன்னு முழிக்கிறாங்க. விஜயா இருந்துட்டு, ரோகிணி இந்த துணியெல்லாம் துவைச்சி போட்டுருமா, ரொம்ப அழுக்காக இருக்குது, வாஷிங் மிஷின் போட்டாலுமே இந்த அழுக்கெல்லாம் போகாது, நீ கையிலே துவைச்சி போட்டுருமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ரோகிணி, என்ன ஆண்டி இவ்வளோ துணி இருக்குது, அது மட்டும் இல்லாமல் நிறைய அழுக்கு இருக்கும் போலவே அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்காக தான்ம்மா கையிலே துவைக்க சொன்னேன், சரி துவைச்சி முடிச்சுட்டு கூப்பிடு, இன்னும் நிறைய வேலை இருக்குது, துணியெல்லாம் மடித்து வைக்கணும் சரியாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. போச்சு முடிஞ்சு, இந்த மீனா வரத்துக்குள்ளே நம்ம உடம்பு பாதி ஆகிடும் போல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோகிணி புலம்பிக்கிட்டே அந்த துணியெல்லாம் துவைக்க கொண்டு போயிடுறாங்க. எங்கள் விஜயா நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு கொஞ்ச நேரம் கழித்து எந்திரிச்சு வராங்க. ரோகிணி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே வராங்க. அப்போ தான் துணியெல்லாம் துவைச்சி காய போட்டுட்டு நம்ம ரோகிணி ரொம்பவே டயர்டாக வந்து நிற்கவும், சொல்லுங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டயர்டாக கேட்குறாங்க. என்னம்மா ரோகிணி இவ்வளோ நேரமாக துவைச்சிக்கிட்டு இருந்தேன்? ஆமாம் ஆண்டி, இப்போ தான் காய போட்டுகிட்டே வந்தேன், அது மட்டும் இல்லாமல் மனோஜ் கால் பண்ணிக்கிட்டே இருந்தார், ஆஃபீஸில் நிறைய வேலை இருக்குது, நீ உடனே கிளம்பி வான்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டு என்ன ஆண்டி வேலை பார்க்க முடியும், எனக்கு இங்கே டயர்டாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா ரோகிணி, நீ ஷோரூம்க்கெல்லாம் போக வேண்டாம், நீ போயிட்டு எனக்கு ஒரு ஸ்ட்ராங்காக காஃபி மட்டும் போட்டு கொண்டு வந்துரு. ஆண்டி என்னால் முடியல ஆண்டி, நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேனே. என்னம்மா சும்மா காலையில் எழுந்திரிச்சு சமைச்சேன், வீடெல்லாம் கூட்டி போயிருக்கினேன், துணியை துவைச்சேன், இதுக்கே டயர்டாயிட்டா எப்படிம்மா? அப்போது நீ ஷோரூம்க்கெல்லாம் போயிட்டு அப்படி என்ன தான் வேலை பார்க்குற? நீ அப்போது அங்கே வேலை செய்யாமல் மனோஜை ஏமாற்றிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ ஆண்டி நீங்கள் பாட்டுக்கு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காதீங்க, உங்களுக்கு என்ன இப்போ காஃபி தானே, இதை போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோகிணி காஃபி போட போயிடுறாங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம முத்து மீனாவை பார்க்குறதுக்காக அவங்க அம்மாங்க வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போனால் அங்கே ஆளே இல்லை. ஏன்னா நம்ம மீனாவும் அவங்க அம்மாவும் பூக்கடைக்கு வந்துடுறாங்க கோவிலான. எங்கே வீடெல்லாம் பூட்டியிருக்கே, எங்கே போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து வந்து யோசிக்கிறாங்க. எங்கே போயிருப்பாங்க, கோவிலில் பூக்கடையான தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம முத்துவுமே கோவிலுக்கு வந்துடுறாங்க. மீனா பூ கட்டிட்டு உட்காந்துருக்காங்க. நம்ம மீனாவோட அம்மா வந்து பூ சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போது முத்து வந்ததுமே நம்ம மீனாவோட அம்மா, வாங்க தம்பி வாங்க,
வாங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. இங்கே நம்ம மீனா முத்துவை பார்த்ததுமே கண் கலங்குறாங்க. அவங்களவே மீறி கண்ணில் தண்ணீர் நிறைய வருது. இங்கே நம்ம முத்து இருந்துட்டு மீனாவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அஹ் என்ன மாப்பிள்ள உங்கள் 2 பேருக்குள்ளே ஏதாவது சண்டையா? மீனா என்ன ஏதுன்னு கேட்டால் கூட எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறா. வீட்டுக்குமே வந்துட்டா. ஏதாவது கேட்டால் நான் வேற எங்கேயாவது போயிடட்டுமான்னு சொல்லி கேட்குறா. அதான் நான் எதுவுமே அவகிட்ட பேசலை. ஏதாவது வீட்டில் பிரச்சனையா தம்பி? அது மட்டும் இல்லாமல் உங்கள் அம்மா இது ஏதாவது மீனாவை சொல்லிட்டாங்களா? அப்படியே சொன்னாலும் அவள் வீட்டை விட்டு வரமாட்டாளே. நீங்கள் எவ்வளோதான் பிரச்சனை பண்ணாலும் எவ்வளோதான் குடித்தாலும் அவளை அடித்தாலுமே அவள் வீட்டை விட்டு வரமாட்டா. ஆனால் இப்போது திடுப்புன்னு பேகும் கைமா வந்து நிற்கிறா. என்ன பிரச்சனைனே எனக்கு தெரியல தம்பி. என்னாச்சு தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்க அம்மா வந்து கேட்குறாங்க. அத்தை எனக்குமே புரியல அத்தை. மீனாவுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை. மனசுக்குள்ளே ஒரு விஷயத்த போட்டுக்கிட்டு அவள் குழம்பிக்கிட்டு இருக்கா. அதனால தான் சம்மந்தமே இல்லாமல் என் கூடயும் சண்டை போட்டா. நான் குடிக்காமவே என்னை குடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு என் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா, திட்டிக்கிட்டே இருந்தா. செய்யாத தப்புக்கு நான் ஏன் திட்டு வாங்கணுன்றதுக்காக தான் வேணும்னே போய் குடித்தேன். மற்றபடி வேறு எந்த சண்டையுமே இல்லை அத்தை. அவள் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒரு ரகசியம் கூட இருக்குன்னு சொல்லலாம். கோவிலுக்கு அதாவது அந்த தீபாவளிக்கு எங்கள் பாட்டி வீட்டுக்கு போயிட்டு வந்தோம். போயிட்டு வந்ததுலேருந்தே இவள் ஒரு மாதிரியாகவே இருக்காத்த. சரி ஏதோ பயத்தில் தான் இருக்கான்னு சொல்லிட்டு நான் ஒரு சாமியார்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு கயிறு கூட கட்டினேன் அத்தை. ஆனால் அப்போவுமே மீனாவுக்கு அந்த விஷயம் ஏதோ ஒரு விஷயம் அவள் மனசுக்குள்ளே போட்டு அவளை ரொம்ப பாடுபடுத்திக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் அங்கே இருக்க முடியாமல் அவள் இங்கே வந்திருக்கா. இப்போவும் முகத்தை வாடை போட்டுக்கிட்டு தான் இருக்கா. என்னன்னே தெரியல அத்தை. தேவையே இல்லாமல் என் கூட நிறைய சண்டை போடுறாத்த அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மீனாவோட அம்மா இருந்துட்டு, ஏன் மீனா என்னடி உனக்கு என்னதான் பிரச்சனை? ஏன் தம்பியை இப்படியெல்லாம் பாடுபடுத்துகிற? இங்கே பாரு மீனா, நீ பண்ணிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் ரொம்ப தப்பு. இப்போவே உன் புருஷன் கூட கிளம்பி போகிற அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா நீ சும்மா இருமா. என்ன உன் வீட்டில் இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா என்ன? பிடிக்கலன்னா சொல்லிடுமா, நான் வேறு எங்கேயாவது போயிடுறேன். ஐயோ அம்மாடி கொஞ்சம் வாயை மூடுறியம்மா. நான் ஒன்றும் வீட்டிலலாம் இருக்க வேண்டாம்னாலாம் சொல்லலை. சண்டை போட்டுக்கிட்டு வந்தியா? என்ன சண்டை ஏது சண்டைன்னு தான் கேட்டேன். அதுக்கும் சரியான பதில் கிடையாது. சரி தம்பி நீங்களே பேசிக்கோங்க தம்பி. நான் என்ன பேசினாலும் அவள் கோவப்படுறா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம முத்து இருந்துட்டு, மீனா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், தனியாக போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ஏதாக இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் குடிச்சிட்டு நீங்கள் என்னை அவமானப்படுத்திட்டீங்க, என்னை மதிக்கலை, நீ என் பேச்சவே மதிக்கலை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மீனா சம்மந்தம் இல்லாமல் பேசுகிறாங்க. இங்கே பாரு மீனா, நீ வீட்டை விட்டு வெளியே வந்ததுக்கு நான் காரணம் இல்லைன்னு எனக்கு தெரியும். ஏதோ ஒரு விஷயம் உன்னை வாட்டி எடுத்துக்கிட்டு இருக்கிறதுன்றதுமே எனக்கு நல்லா புரியுது மீனா. நீ வா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி கோவிலுக்கு பின்னாடி கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே பாரு மீனா, நம்ம கோவிலில் நின்றுக்கிட்டு இருக்கோம். நீ எதுக்காக என் கூட சம்மந்தமே இல்லாமல் விஷயமே இல்லாமல் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க? சரி விடு, நீ என் பொண்டாட்டி தான். நீ என்னை திட்டினாலும் சரி, நீ என் கூட சண்டை போட்டாலும் சரி, நான் அதை ஏற்றுக்கிறேன். ஆனால் வீட்டை விட்டு வெளியே வந்திருக்க, அதுக்கு என்ன காரணம்? என் தலைமையில் சத்தியம் வச்சு சொல்லு மீனா. நீ உண்மையாகவே நான் குடிச்சேன்றதுக்காக தான் நீ வீட்டை விட்டு வெளியே வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே மீனா பயங்கரமாக அழுகுறாங்க. ஏங்க இப்படியெல்லாம் பேசினா நான் என்னங்க பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாரு மீனா, கோவிலில் நின்றுக்கிட்டு இருக்க, நீ பொய்யே பேசக்கூடாது. உன் மனசில் என்ன இருக்கோ அதை நீ வெளிப்படையாக சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் என் தலைமையில நீ கையை வச்சு சத்தியம் பண்ணிக்கிட்டு இருக்க. இப்போது நீ உண்மையை தான் சொல்லி ஆகணும். நீ மறைக்கணும்னு நினச்ச அப்படின்னா அடுத்த நிமிஷமே நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம மீனா ரொம்பவே பயப்படுறாங்க, பதட்டமும் படுறாங்க. ஏங்க இப்படி பண்ணுறீங்க? நான் என் மனசுக்குள்ளே இருக்கிற விஷயம் உங்களுக்கு தெரிய வந்தது அப்படின்னா கண்டிப்பாக அதனால் பெரிய பிரச்சனை வருங்க. நீங்கள் கோவத்தில் என்ன பண்ணுவீங்க எது பண்ணுவீங்க கூட தெரியாது. அதனால் உங்களுக்கு ஏதாவது விபரீதம் வந்துருச்சு, உங்களுக்கு பெரிய பிரச்சனை வந்துருச்சுன்னா நான் என்னங்க பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அழுதுகிட்டே சொல்கிறாங்க. இங்கே பாரு மீனா, நீ தப்பு பண்ணியிருக்க மாட்டேன்றது எனக்கு நல்லாவே தெரியும். மற்றவங்க தப்பு பண்ணியிருந்தா அதை நீ அவங்களோட வாழ்க்கை விஷயத்துக்கோ இல்லை அவங்க நல்லத்துக்காகவோ நீ மறைக்கவும் செய்வ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் மீனா. நீ எப்போவுமே சுயநலமாக ஒரு நாள் கூட யோசிச்சதும் கிடையாது, நடந்துக்கிட்டதும் கிடையாது. குடும்பத்துக்காகவும் மற்றவங்களுக்காகவும் புருஷனுக்காகவும் தான் இத்தனை நாளாக நீ வாழ்ந்துக்கிட்டு இருந்த. எவ்வளவோ வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்த, எத்தனையோ விஷயங்களை சாதிச்சிருக்க. இப்படி உன்னை பற்றி எனக்கு எல்லாமே தெரியும் மீனா. அப்படி இருக்கிறப்போ நான் அதே சமயம் நான் எத்தனையோ டைம் எப்படியெல்லாம் குடிச்சிட்டு வந்திருக்கேன், உன்னை திட்டியிருக்கேன். ஏன் ஒரு நாள் உன்னை அடிச்சிருக்கேன். அப்பையும் நீ உன் அம்மா வீட்டுக்கு வந்ததே கிடையாது. நான் குடிக்காமவே சம்மந்தமே இல்லாமல் நீ என் கூட சண்டை போட்ட. நான் குடிச்சேன்னு சொல்லிட்டு நீ என்னை திட்டின. அதனால தான் நான் குடிக்கவே போனேன்.
கண்டிப்பாக நீ வீட்டை விட்டு வெளியே வந்ததுக்கு சத்தியமாக நான் காரணமாக இருக்கவே மாட்டேன். எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. என்ன நீ இப்போ சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப கேட்டதுனால நம்ம மீனா வேறு வழியே இல்லாமல் விஷயத்த உடைச்சிடுறாங்க. ஏங்க, நீங்கள் எனக்கு ஒரு வாக்கு கொடுக்கணும். நீங்கள் இந்த விஷயத்த கேட்டதும் அவசரப்படக்கூடாது. எதுவாக இருந்தாலும் நிதானமாக யோசித்து எதுவாக இருந்தாலும் செய்யணும். நீங்கள் எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சத்தியம் மீனா, நீ என்ன சொல்றியோ அதை கேட்டு நான் நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து சத்தியம் பண்ணுறாங்க. நம்ம மீனா அழுதுகிட்டே விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஏங்க, நம்ம தீபாவளிக்கு பாட்டி ஊருக்கு போயிருந்தோம்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் போயிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது வந்துங்க, நான் தண்ணி கொண்டு வரத்துக்காக குளத்து பக்கம் போனேன். அப்போது ரோகிணி, அதுக்கப்புறம் கிறிஷோட பாட்டி இவங்க எல்லாருமே உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு ஐயருமே உட்காந்துக்கிட்டு இருந்தார். ரோகிணியோட அப்பா, அதாவது கிறிஷ் பாட்டியோட வீட்டுக்காரருக்கு தவசம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போது கிறிஷோட பாட்டி, ரோகிணி தான் தன்னோட பொண்ணு, ரோகிணிக்கு பிறந்த குழந்தை தான் கிறிஷு, இவன் என் பேரன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாயாலே சொன்னாங்கங்க. அதை கேட்டதுமே நான் ரொம்பவே ஷாக் ஆயிட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்ட முத்துக்கு பயங்கர அதிர்ச்சி. என்ன சொல்கிற மீனா? அப்போது கிறிஷு ரோகிணிக்கு பிறந்த குழந்தையா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க, இந்த ரோகிணி தான் இத்தனை நாளாக நம்ம குடும்பத்தையும் எல்லாரையுமே ஏமாற்றிக்கிட்டு இருந்திருக்கா. அது மட்டும் இல்லாமல் அந்த பச்சை குழந்தைய அங்கேயும் இங்கேயும் அலைய விட்டு இருந்திருக்கா. அந்த பச்சை குழந்தைய தாய் பாசத்துக்காக ஏங்க விட்டுருக்கா. அவளோட சுயநலத்துக்காக, அவள் வாழ்க்கையை அவள் நல்லபடியாக வாழணுன்றதுக்காக எத்தனை பேரோட மனசோட விளையாடி இருக்காங்கங்க அப்படின்னு சொல்லிட்டு மொத்த விஷயத்தையுமே சொல்கிறாங்க. அதே சமயம் ரோகிணிக்கு இன்னொரு பெயரும், அதாவது இன்னொரு பெயருன்றதை விட உண்மையான பெயர் கல்யாணிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம முத்துக்கு பயங்கர அதிர்ச்சி மேலே அதிர்ச்சி. என்ன மீனா சொல்கிற? நீ சொல்கிறது உண்மையா? ஆமாங்க, கோவிலில் வச்சு பொய் சொல்லக்கூடாதுன்னு நீங்கள் தானே சொன்னீங்க. இந்த விஷயம் கேள்விப்பட்டதுலேருந்து நான் ரொம்பவே கஷ்டத்தில் இருக்கேங்க. இந்த விஷயத்த வெளியும் சொல்ல முடியாமல், உள்ளுக்குள்ளே வச்சுக்கவும் முடியாமல் நான் ரொம்ப போராட்டத்தில் இருக்கேங்க. அப்போவே அந்த ரோகிணிக்கு பல்லார் நாள் அறைய விட்டேங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ரோகிணியை பற்றின உண்மையை அப்போவே நீ எல்லாருக்கிட்டையும் சொல்ல வேண்டியது தானே. அவளை நான் உண்டுலன்னு பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏங்க, கோவப்படாதீங்க. நான் எல்லார்கிட்டையும் சொல்லணுன்றதுக்காக தான் வந்தேன். உடனே என் கால்லெல்லாம் விழுந்து என்னென்னமோ கெஞ்சனா. ஆனால் அதுக்கெல்லாம் நான் மசையவே இல்லை. அதுக்கப்புறம் கிறிஷை கூட்டிக்கிட்டு நான் குளத்துல விழுந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு செத்துருவேன்னு சொன்னாங்க. அந்த கிறிஷ் முகத்தை பார்த்து தாங்க நான் விஷயத்த சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் தாங்க நான் ஒரு மாதிரியாக இருக்க ஆரம்பித்தேன். ஏன்னா நம்ம குடும்பத்தில் உள்ளவங்கள ஏமாற்றணும்னு சொல்லிட்டு நான் எப்போவுமே நினச்சது கிடையாது. ஆனால் எனக்கு அந்த விஷயம் தெரிஞ்சதுலேருந்து யாரோட முகத்தையுமே பார்க்குறதுக்கே பிடிக்கலைங்க. ஏன்னா என்னால் உண்மையை மறைச்சிக்கிட்டு பொய்யா நடிக்க முடியலைங்க. மாமாவை பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியாக இருந்தது தெரியுமா? குற்ற உணர்ச்சியோட அந்த வீட்டில் நான் எத்தனை நாளைக்குங்க இருக்க முடியும்? அந்த ரோகிணி எதுக்கு எடுத்தாலும் வந்து மிரட்டிக்கிட்டே இருக்கா. அதுவும் இல்லாமல் மிரட்டுறதுக்கெல்லாம் நான் பயப்படவே இல்லைங்க. கிறிஷுக்காக மட்டும்தான் யோசித்தேன். எங்கே தெரிஞ்சால் நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு பிரச்சனை வந்துடுமோ, அதனால் குடும்பம் ரெண்டாக உடஞ்சிருமோ, இல்லை மாமாவுக்கு ஏதாச்சும் ஒன்று ஆயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் நான் பயந்துக்கிட்டு இருக்கேங்க. கிறிஷுக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப கவனமாக இருக்கேங்க. அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்டையும் மாமாக்கிட்டேயும் என்னால் இந்த விஷயத்த மறைக்கவும் முடியலைங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ன மீனா சொல்கிற? இதெல்லாம் என்னால் ஏற்றுக்கவே முடியல. இதுக்கு முன்னாடி தான் அந்த பார்லர் அம்மா எவ்வளோ பெரிய பெரிய கேடி வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தது. பணக்காரி அது இதுன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் எனக்கு அம்மா இல்லை, அப்பா தான் இருக்காருன்னு சொல்லிட்டு இருந்தது. உயிரோடு இருக்கிற அம்மாவை செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கா. அது மட்டும் இல்லாமல் செத்து போன அப்பாவை உயிரோடு இருக்காங்க, மலேசியாவில் இருக்காங்க, பணக்கார ஃபேமிலி பணக்காரி நான், 300-400 கோடிக்கு அதிபதி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னெல்லாம் ரீல் விட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் எல்லா உண்மையும் தெரிகிறப்போ அப்பா அந்த பார்லர் அம்மா கிட்ட சத்தியம் கூட கேட்டார். இதுக்கப்புறம் வேறு எந்த பொய்யும் நீ மறைக்கல, இனிமேல் பொய் சொல்ல மாட்டேல்ல, வேறு ஏதாவது விஷயம் இருக்கானும் கேட்டார். சத்தியமாக எந்த விஷயமும் இல்லைன்னு சொல்லிட்டு கற்பூரத்தெல்லாம் அணைச்சி சொல்லிச்சு அந்த பார்லர் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், ஏங்க நம்ம நினைக்கிற மாதிரி அவள் நல்லவ இல்லைங்க. மனோஜை ஏமாற்றிக்கிட்டு இருக்கா. மனோஜுக்குமே இந்த விஷயம் தெரியாது போல். அது மட்டும் இல்லாமல் அத்தை இந்த ரோகிணியை தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ரோகிணி வாயை திறந்து பேசுகிறது வார்த்தை எல்லாமே பொய்யுங்க, சரியான ஃப்ராடுங்க அவள் அப்படின்னு சொல்லிட்டு.
இதெல்லாம் கேட்ட நம்ம முத்துக்கு பயங்கரமாக கோவம் வருது. இங்கே பாரு மீனா, இதை நம்ம மறைச்சி வைக்கக்கூடாது. இப்போவே நான் வீட்டில் உள்ள எல்லார்கிட்டையும் சொல்ல போகிறேன். முக்கியமாக என் அண்ணனோட வாழ்க்கை மீனா இது. அவனை ஏமாற்றிக்கிட்டு இருக்கா. என்னதான் என் அண்ணன் ஓடுகாலி எனக்கு ஆகாதவனாக இருந்தால் கூட அவன் வாழ்க்கை கெட்டு போகிறத அவன் மற்றவங்ககிட்ட ஏமாந்துக்கிட்டு இருக்க விஷயம் தெரிஞ்சு என்னால் சும்மா இருக்க முடியாது மீனா. இந்த விஷயத்த நான் இப்போவே சொல்கிறேன். அந்த பார்லர் அம்மாவுக்கு சரியான பதிலடியை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக வீட்டுக்கு போகிறாங்க. பின்னாடியே நம்ம மீனா, நீங்கள் என்கிட்ட என்ன சொன்னீங்க? எனக்கு என்ன சத்தியம் பண்ணி கொடுத்தீங்க? நான் சொல்கிறத கேட்குறேன்னு சொன்னீங்க. வீட்டுக்கு இப்போ தெரிய வேணாங்க. ஏன்னா வீட்டுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா மாமாவால் இந்த விஷயத்தை ஏற்றுக்கவே முடியாது. தன் பிள்ளையோட வாழ்க்கை இப்படி கெட்டு போச்சே, ஏற்கனவே ஒருத்தனுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பெற்றவ இவ்வளோ பெரிய விஷயத்தை இத்தனை நாளாக மறைச்சிக்கிட்டு இருந்திருக்காளே அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா மாமா தாங்கிக்க மாட்டாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. மீனா, இங்கே பாரு மீனா, இந்த விஷயத்த மறைக்கிறதுனால அப்பாவோட கோவம் நம்ம பக்கமும் திரும்புறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சரி, அதெல்லாம் கூட ஒரு விஷயமே கிடையாது. இந்த பார்லர் அம்மா தான் இத்தனை நாளாக நம்ம குடும்பத்தை ஏமாற்றிக்கிட்டு இருக்கு. அந்த விஷயம் தெரிஞ்சு நம்மளும் அந்த விஷயத்த மறைச்சிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அது மிகப்பெரிய தப்பு. நம்ம குடும்பத்துக்கு நம்ம துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா தான் அது கணக்கு. எங்க பார், இந்த விஷயத்த சொல்லி இதுக்கு என்ன தீர்வு? கிறிஷ் வாழ்க்கைக்கு ஒரு நல்லது செய்ய முடியுமா? ஏதாவது ஒரு நல்ல முடிவு எடுக்கலாம்ல மீனா? அவளும் பொய் சொல்லிக்கிட்டு இருக்கா. அவள் தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கா. தப்பு பண்ணுறவங்களுக்கு நம்ம உடந்தையாக இருக்கக்கூடாது மீனா. உனக்கு தெரியும்ல, நீ எப்போவுமே நல்லதை மட்டும் தான் செய்வ. இப்போ ஏன் தப்பு பண்ணுறவங்களுக்கு துணையாக இருக்கணும்னு நினைக்கிற? வேண்டாம் மீனா, நீ நினைக்கிறது ரொம்ப தப்பு. நான் சொல்கிறத கேளு. நான் பெரிய பிரச்சனை எதுவுமே பண்ண மாட்டேன். பக்குவமாக இந்த விஷயத்த வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையுமே எடுத்து சொல்கிறேன். அதுக்கப்புறம் என்ன நடக்குதோ பார்த்துக்கலாம். கிறிஷுக்குமே சரியான வாழ்க்கை அமையணும்ல. இந்த பார்லர் அம்மா என்னைக்கு தான் விஷயத்த வீட்டில் சொல்கிறது? கண்டிப்பாக அதெல்லாம் நடக்கவே நடக்காது. அந்த பார்லர் அம்மா எப்போ விஷயத்த வீட்டில் சொல்கிறது? அதுக்கப்புறம் கிறிஷ் என்னைக்கு அவன் வாழ்க்கையை அவன் நல்லபடியாக வாழ்கிறது, தன்னோட அம்மா கூட இருக்கணும்னு சொல்லிட்டு அவனுக்கு ஆசை பாசம் இருக்காதா என்ன? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து நிறையவே எடுத்து சொல்கிறாங்க. மீனாவுமே சரிங்க, நீங்கள் சொல்கிறது தான் கரெக்டு. ஆனால் நீங்கள் சண்டை போடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, சரி மீனா, நான் பார்த்துக்கிறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு உடனே எங்கள் மீனாவும் முத்துவும் வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனதுமே எங்கள் விஜயா மீனாவை பார்த்ததும், ஏய் என்னடி பூ கட்டுறவளே, என்ன உன் வீட்டில் உனக்கு சோறு போட மாட்டேன்னு சொல்லிட்டாங்களா? அதனால தான் திரும்பி இதே வீட்டுக்கு வந்துட்டே என்ன அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே முத்துக்கு பயங்கரமாக கோவம் வருது. அம்மா, வாய்க்கு வந்தபடியெல்லாம் என் பொண்டாட்டியே பேசாதீங்க. உங்கள் மருமகன்னு பணக்கார மருமக அப்படின்னு சொல்லிட்டு தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருந்தேல்ல அந்த பார்லரம்மா எவ்வளோ பெரிய வேலை பார்த்துருக்குன்னு தெரியுமா? நம்ம எல்லாரையுமே ஏமாற்றிக்கிட்டு இருந்திருக்கு. இப்படி ஒரு பொண்ணை நான் என் வாழ்க்கையில் பார்த்ததே கிடையாது. இந்த ஓடுகாலி மனோஜ் இருக்கான்ல, அவனை ஒரு பொண்ணு ஏமாற்றிட்டு போச்சே, அது அந்த பொண்ணு பேர் கூட ஜீவா. அந்த பொண்ணு கூட எவ்வளவோ மேலு. இந்த பார்லரம்மாவை ரொம்ப கேடு கெட்ட பார்லரம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம விஜயா இருந்துட்டு, டேய் என்னடா ஒரு பொம்பளை பிள்ளையே இப்படி தான் பேசுகிறதா? அதுவும் என் மருமக, அவள் பணக்கார வீட்டு பொண்ணா இல்லை, ஏதோ அவ கால கொடுமை அப்படி ஏதோ போய் சொல்லிட்டா. இப்போது மனோஜுக்கு பெரிய பெரிய ஆர்டர்வெல்லாம் பிடிச்சி கொடுக்குறது யாருடா? என் மருமக ரோகிணி தானே அப்படின்னு சொல்லிட்டு கிழிச்சா. அவள் சும்மா நாடகம் போட்டுக்கிட்டு இருக்கா. இந்த ஓடுகாலிக்கு பெரிய ஆர்டரை பிடிச்சி கொடுத்தது என் பொண்டாட்டி மீனா. இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாது, ஆனால் அந்த பார்லர் அம்மாவுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ரோகிணி மரண பீதியில் இருக்காங்க. இங்கே வீட்டில் உள்ள எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. உடனே மனோஜ் இருந்துட்டு, டே முத்து, என்னடா பொறாமையில் பேசிக்கிட்டு இருக்க? என் பொண்டாட்டி நல்ல பேரை வாங்கினா அது உனக்கு பிடிக்கவே பிடிக்காதே அப்படின்னு சொல்லிட்டு, டே முட்டாளே, நான் இப்போ கூட உன் வாழ்க்கைக்காக தாண்டா பேசணும்னு வந்திருக்கேன். சரி விடு, அந்த ஆர்டரு அது மண்ணாங்கட்டியெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். உன் பொண்டாட்டி பண்ணிக்கிட்டு இருக்க விஷயம் எல்லாமே உனக்கு தெரியுமா, இல்லை உன்னையும் ஏமாற்றிக்கிட்டு இருக்கா அந்த பார்லரம்மா அப்படின்னு சொல்லிட்டு உடனே ரோகிணி இருந்துட்டு, முத்து என்ன முத்து வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? எதுக்காக சும்மா தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க? உங்கள் விஷயம் என்னமோ அதை மட்டும் பேசுங்க. தேவையில்லாமல் என்னை பற்றியும் இல்லை என் புருஷனை பற்றியும் பேசுகிற வேலை வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு பார்லரம்மா, உன் புருஷன் ஆகிறதுக்கு முன்னாடியே அவன் எனக்கு அண்ணன். என் அண்ணன் என்ன தான் என்னை ஏமாத்தினாலும் எனக்கு துரோகமே செஞ்சாலும் அவனோட வாழ்க்கை கெட்டு போகிறதுக்கும் அவன் முட்டாளாக இருக்கிறான் அப்படின்றத பார்த்துக்கிட்டு சும்மாலாம் என்னால் இருக்க முடியாது. நீ ஏற்கனவே கல்யாணம் ஆனவ தானே அப்படின்னு சொல்லிட்டு பட்டுன்னு கேட்டுறாங்க. இதை கேட்டு நம்ம விஜயா, ரோகிணி, வீட்டில் உள்ள எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. உடனே இங்கே முத்து கேட்டதுமே இங்கே விஜயா இருந்துட்டு, டேய் என்னடா பேசிக்கிட்டு இருக்க? ரோகிணியை பார்த்து என்ன வார்த்தை பேசுன அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா நீங்கள் கொஞ்ச நேரம் சும்மா இருங்கம்மா, நான்
நீங்கள் வேணா மனோஜுக்கு மட்டும் தான் நல்லது நடக்கணும்னு நினைப்பீங்க. நான் அப்படி கிடையாது. வீட்டில் உள்ள எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவன். இங்கே பாருமா, இந்த ரோகிணிக்கு ஏற்கனவே கல்யாணம் நடந்து குழந்தையும் இருக்குது. அந்த குழந்தை யார் தெரியுமா? நம்ம கிறிஷு தான். கிறிஷு எத்தனை டைம் இந்த வீட்டுக்கு வந்திருப்பான். அப்போ கூட இதெல்லாம் கேட்ட நம்ம விஜயா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. ரோகிணி முத்து சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோகிணி திருட்டு முழிக்கிறாங்க. இதை பார்த்ததுமே விஜயா புரிஞ்சுக்கிறாங்க. அப்போது உனக்கு ஏற்கனவே கல்யாணம் நடந்துருச்சு அப்படி தானே? டே மனோஜ், என்னடா இதெல்லாம்? அப்போது இந்த விஷயம் உனக்கு தெரியுமாடா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அம்மா எனக்கே அதிர்ச்சியாக தாம்மா இருக்குது. ரோகிணி, என்ன ரோகிணி, இந்த முத்து என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கான், நீயும் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க எதுவுமே பேசாமல். அப்போது அவன் சொல்கிறதெல்லாம் உண்மையா ரோகிணி? உனக்கு ஏற்கனவே கல்யாணம் நடந்துருச்சா? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை. இத்தனை வருஷமா என்கிட்ட ஏமாற்றிக்கிட்டு இருந்திருக்க என்ன எல்லாருமே அப்படின்னு சொல்லிட்டு உடனேங்க ரோகிணி அப்படியே ரொம்பவே பதட்டப்படுறாங்க. இந்த மீனா மொத்த விஷயத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்களே, முடிஞ்சிச்சு நம்ம வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை நம்ம நல்லபடியாக வாழணுன்றதுக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கோம். ஆனால் மொத்தமாக போட்டு உடச்சிட்டாலே இந்த மீனா அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே மனோஜ் இருந்துட்டு, என்ன ரோகிணி திருட்டு முழிச்சுக்கிட்டு இருக்க? அப்போது உனக்கு ஏற்கனவே கல்யாணம் நடந்துருச்சு. சி, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லை, கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் இத்தனை நாளாக எல்லாரையுமே ஏமாற்றிக்கிட்டு இருந்திருக்க. முக்கியமாக என் வாழ்க்கையை குழி தோண்டி புதைச்சிட்டு இல்லை. ஏய் ரோகிணி, இனிமே நீ இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது, வெளியே போடி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜயாமே கரெக்ட் மனோஜ், நம்ம எல்லாருமே இவ ஏமாற்றிக்கிட்டு இருந்திருக்கா. ஏய் பார்லரம்மா, ஒழுங்கா வெளியே போடி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்துவும் இங்கே நம்ம விஜயாவும் சொல்கிறாங்க. இங்கே நம்ம விஜயா இருந்துட்டு, டே முத்து, அவளை துரத்துடா, அவளை வெட்டு அறிவை எடுத்துக்கிட்டு வெட்டுடா, வெட்டி போட்டாலும் தப்பு இல்லை. ஏன்னா இப்படிப்பட்டவ இனிமே உலகத்தில் உயிரோடைய வாழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயா பயங்கரமாக கோவப்படுறாங்க. இனி என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ்.